ஜெய் சர்க்குருநாதா. குருநாதருடைய அருட்பெருங்கருணையினால் ஷிரடியினுடைய காவல் தெய்வம், எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, விரோபா மந்திர். அந்த விரோபா மந்திருக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் பக்தர்களை அழைச்சிக்கிட்டு. பாபாவுடைய சாயி சச்சரிதத்தில் ஷியாமா அவர்களுக்கு பாம்பு கையில் கடிச்சதுக்கப்புறம் இந்த விரோபா மந்திர் கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆலயம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற ஆலயம். ஷிரடியினுடைய எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க. பாபா நடந்து போகக்கூடிய பரிக்கிரமா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். ஷிரடிக்கு எண்ணற்ற பக்தர்கள் வந்தாலும் இந்த மாதிரி குருநாதருடைய சம்பந்தப்பட்ட திருவடிப்பட்ட இடங்களை தரிசிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஷிரடியினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு குருநாதருடைய திருவடிப்பட்ட இடமும் கூட பாபாவினுடைய எண்ணற்ற பக்தர்களுடைய பாதம் பட்ட இடம்ங்கிறதையும் அடியேன் சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே ஆண்கள் மட்டும்தான் அலௌடு, லேடிஸ்லாம் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இது. லேடிஸ் நாட் அலௌடு. சரிங்களா? அதை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அடுத்ததான் நாங்கள் சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய சமாதி மந்திருக்கு நாங்கள் போனோம். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து குரு கிருப்பையை அடைந்து ஷிரடியில் நம்ம சாய்நாதனையே கத்தின்னு வாழ்ந்து பாபாவுடைய அருட்பெருங்கருணையினால் உயர்ந்த மகாத்மா நிலைக்கு போய் சத்குரு சிவனேசன் சுவாமிகளாக உருவெடுத்து எண்ணற்ற பாபாவினுடைய ஆலயங்கள், எண்ணற்ற ரைட்டர்ஸ், எழுத்தாளர்களை உருவாக்கின மகாத்மா. அவருடைய சமாதிக்கு பக்தர்கள் எல்லாரும் வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் அவருடைய நினைவாக கட்டப்பட்ட இடங்கள் தான். இது துனி அவருடைய எப்படி துவாரகாமாய் இருக்கோ அதே மாதிரி இங்கே. இதுக்கப்புறம் அவனுடைய சமாதி மந்திர் இருக்குது. ஸோ அந்த சமாதி மந்திர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த சமாதி மந்திருக்கும் பக்தர்கள் அழைத்து கொண்டு போனோம். அங்கே பாபாவுக்கு, அதாவது சிவனேசன் சுவாமிகளுக்கு நைவேத்தியம் செய்து அந்த நைவேத்திய பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்தோம். அதனால் ஷிரடிக்கு வரக்கூடிய நீங்கள் இது போன்ற திவ்யமான குருநாதருடைய திருவடிப்பட்ட இடங்கள், அவருடைய அடியார்களுடைய இடங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணுறது உத்தமமானது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓம் சாய்ராம்.